நான் இந்த அழகுமலை முருகன் கோவிலுக்கு வர்றது முதல் தடவை தான். இருந்தாலும் இந்த கோவில் என்ன சிறப்புகள் இருக்கு, என்ன சன்னதிகள்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு தான் அந்த கோவிலுக்கு நான் போனேன். நான் எல்லா கோவில்களுக்கும் சில ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு தான் போவேன். அப்படி இருந்தாலும் இந்த கோவில்ல 6 படை வீடு முருகன் கோவில் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டு போனேன். எங்க இருக்கும், எப்ப வரும், நான் எப்ப பாப்பேன்ற ஒரு ஆர்வத்தோட நான் மேல போயிட்டு இருக்கும்போது வந்துட்டாரு. இடுமன் சன்னதியை தொடர்ந்து தான் 6 படை வீடு மிக அருகிலேயே அமைஞ்சிருந்தது. அந்த காட்சி உங்களுக்காக. முக்கிய சிறப்பம்சமாக இந்த 6 படை வீட்டுக்கான எல்லா சன்னதிகளுமே ஒவ்வொரு படை வீட்லயும் எப்படி முருகப்பெருமான் இருப்பாரோ அதே மாதிரியும் எந்த திசையை நோக்கி இருப்பாரோ அந்த திசையை நோக்கி தான் இங்க கட்டப்பட்டிருக்கீங்க.